இடதுசாரிகள் சிஜேபி என்ற வார்த்தை இடம் பிடிச்சிருச்சு, எனவே சுற்றறிக்கையை வாபஸ் வாங்கிட்டோம். அந்த சுற்றறிக்கையே தவறு. இதை சொன்ன பிறகு நேற்று இன்னைக்கு என்ன பண்ணிருக்காங்கன்னா, இந்த சுற்றறிக்கையை கல்லூரி கல்வி இயக்குனருக்கு தெரியாது, அவருடைய நாலேஜுக்கு வராம கல்லூரி கல்வி இணை இயக்குனர் இந்த சுற்றறிக்கை அனுப்பிச்சிட்டாரு. எனவே ஏன் அனுப்பினீர்கள் என விளக்கம் கேட்டு ஒரு வார காலத்திற்குள் விளக்கம் அளிக்க வேண்டும் என்று கேட்டு நேற்றைக்கு கல்லூரி கல்வி இணை இயக்குனருக்கு நோட்டீஸ் கொடுக்கப்பட்டிருக்கிறது. சரி, இப்ப 2 கேள்வி வருது. ஒண்ணு இந்த சுற்றறிக்கையை 2 வார்த்தை தவறுதலாக இடம் பிடிச்சிருந்து நீங்க சொன்னீங்கல்ல, அந்த 2 வார்த்தை சட்டமன்றத்தில் மாண்புமிகு உயர்கல்வித்துறை அமைச்சர் அவர்களே சுற்றறிக்கையில் தவறுதலாக இடம் பிடித்த 2 வார்த்தை சொன்னீங்கல்ல, அந்த 2 வார்த்தையை எழுதியது கல்லூரி கல்வி இணை இயக்குனர் அல்ல. அந்த 2 வார்த்தை கல்லூரி கல்வி இயக்குனரினுடைய அறிக்கையில் இருக்கிறது. அதை எழுதியது கல்லூரி கல்வி இயக்குனர் அல்ல. அந்த 2 வார்த்தை உயர்கல்வித்துறை செயலாளரின் சுற்றறிக்கையில் இருக்கிறது. அதை எழுதியது அவர் அல்ல. அந்த 2 வார்த்தை தமிழ்நாட்டின் உள்துறை செயலாளரின் சுற்றறிக்கையில் இருக்கிறது. அதை எழுதியது தமிழ்நாட்டின் உள்துறை செயலாளர் அல்ல, தமிழ்நாட்டின் தலைமை செயலாளர் நடத்திய கூட்டத்தின் முடிவில் அது இருக்கிறது. நீக்க வேண்டியது யார? 7 நாளைக்குள்ள விளக்கம் கேட்க வேண்டியது யார? இணை இயக்குனர் அல்ல, தமிழ்நாட்டின் தலைமை செயலாளரிடம் விளக்கம் கேட்க வேண்டும். 7 நாட்களுக்குள் பதில் சொல்லுங்கள் என்று விளக்கம் அளிக்க வேண்டியது தமிழ்நாட்டின் தலைமை செயலாளர். இரண்டாவது முக்கியமான விஷயம், இணை இயக்குனர் தப்பா அறிவிச்சிட்டாருன்னு நேத்தான் தெரியுமா? முந்தானத்து சட்டமன்றத்தில் பதில் சொல்றப்ப உங்களுக்கு தெரியாதா? தவறுதலாக இணை இயக்குனர் அது சரித்தாருன்னா சட்டமன்றத்தில் நீங்க அதை சொல்லிருக்கணும்ல, ஏன் சொல்லல? சரி விட்டுருங்க. ஒண்ணு, இந்த அறிக்கையின் நோக்கமே தவறு, அதன் மீது நடவடிக்கை எடுக்கணும். மாண்புமிகு உயர்கல்வித்துறை அமைச்சர் அண்ணன் விஸ்வநாதன் அவர்களே, நான் ஒரு வேதனையான செய்தியை உங்களுக்கு பகிர்ந்து கொள்கிறேன். டெல்லி பல்கலைக்கழகம் இந்த உத்தரவை பிறப்பித்ததற்கு எதிராக முதலில் குரல் கொடுத்தவர் காங்கிரஸ் கட்சியின் தலைவர் ராகுல் காந்தி. இந்த உத்தரவுக்கு எதிரான போராட்டத்தில் தான் அடிபட்டு ராகுல் காந்தியின் மூக்கில் ரத்தம் வடிந்தது. இந்த உத்தரவுக்கு எதிராக ராகுல் காந்தி போராடி கொண்டிருப்பார். காங்கிரஸ் அமைச்சரான நீங்கள் உத்தரவுக்கு விளக்கம் கொடுத்துக் கொண்டிருப்பீர்களா? இந்த உத்தரவை கிழித்து எறிகிற முதல் நபராக நீங்கள் இருந்திருக்க வேண்டும். நீங்கள் இருந்திருக்க வேண்டும். டெல்லியிலே எதற்காக இந்த போராட்டத்தை எதிர்கட்சிகள், இந்தியா கூட்டணி கட்சிகள், காங்கிரஸ், கம்யூனிஸ்ட், அதே போல சமாஜ்வாதி கட்சி, ஐயுஎம்எல், மதிமுக, விசிக எல்லாரும் எதற்காக போராடினோமோ அதே நோக்கம் அங்கே இருந்து நீட்டப்பட்டு இங்கே வருகிறது. எனவே இந்த உத்தரவை கிழித்து எறிகிற நபராக உயர்கல்வித்துறை அமைச்சர் இருக்க வேண்டும். பரவாயில்லை, நாளைக்காவது எங்கள் போராட்டத்தில் நீங்கள் சேருங்கள். அதிகாரிகள் எழுதி கொடுப்பதை வாசித்தால் நீங்கள் அமைச்சராக இருக்க முடியாது. அமைச்சராக எங்கள் கொள்கை இது, இதற்கு எதிராக நீ எழுதி கொடுத்தால் கிழித்து எறிவேன் என்ற நிலையை நீங்கள் எடுத்தால் தான் தமிழ்நாட்டின் அமைச்சராக நீங்கள் இருக்க முடியும். எனவே நான் இங்கே கேட்டுக்கொள்கிறேன், மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களே, இந்த பிரச்சனையில் உங்கள் நிலை என்ன என்பதை தெளிவுபடுத்துங்கள். தமிழ்நாட்டினுடைய அரசு நிர்வாகத்தில் இருக்கிற கருப்பு ஆடுகள் மீது நடவடிக்கை எடுங்கள். தலைமை செயலாளரை இதற்கு பொறுப்பேற்க வேண்டும், அவர் மீது நடவடிக்கை எடுங்கள். அதே போல குஜிலியம்மாளை தாசில்தாருடைய பிரச்சனையை மதுக்குராமலிங்கம் விரிவாக இங்கே பேசியிருக்கிறார், அவர் மீதும் உரிய நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்று சொல்லி இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தை நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம் தொடர்பு.